ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சாகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவத்தில் மற்றும் ஒரு பதிவு. இதில் ஒவ்வொரு ராசிகளுக்கு உரிய நோய், ஒவ்வொரு கிரகங்களுக்கு உரிய நோய் என்ற வகையில் பார்த்து தொடர்ந்து ராசிகளுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்கள் ஆளும் தன்மையை கொண்ட உள் உறுப்புகள் எது எது, அதனால் வரக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இந்த காணொளி. சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் ராகுவுக்கு சொந்தமானது. இது துலா லக்கணத்தில் நடு நட்சத்திரமாக அமைகிறது. அதாவது சுக்கிரனும் ராகுவும் சார்ந்த குணாதிசயங்கள் சார்ந்த உறுப்புக்கள் தோல், அண்டவாதம், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, குடல்வால், குடல் இறக்கம். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது நோய்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், யூரினரி இன்ஸ்பெக்ஷன், சிரங்கு, மேகப்படை, தொழுநோய் போன்றவை இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உருவாகிறது. குறிப்பாகவே ராகுவனுடைய நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய நோயை அதிகப்படுத்தி காட்டக்கூடியது. சுலபமாக உடலில் பரவக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது இது ராகுவனுடைய ஆதிக்கம் பெற்ற நோய்களாக இருக்கிறது. இந்த நோய்கள் பொதுவாக மரணத்தை தருவதில்லை, ஆனால் இம்சையையும் தொந்தரவுகளையும் கொடுத்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது இல்லாமல் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்களையும் இந்த ராகுவனுடைய நட்சத்திரமான சுவாதி கொடுக்கிறது. விசாகம் 1, 2, 3 பாதங்கள் குருவனுடைய நட்சத்திரம். இது துலா லக்கணத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. அதாவது குருவும் சுக்கிரனும் சார்ந்த உறுப்புகள் சுட்டுக்காட்டும் உறுப்புகள் மற்றும் நோய்கள் சார்ந்தவை. அடிவயிறு, அடிவயிற்றின் கீழ்ப்பகுதி, மூத்திரப்பை சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள், கணையம், அற்றினல் சம்பந்தப்பட்ட நோய்கள், விரைப்பை, கோமா, மயக்க நிலை, உணர்வு இழத்தல், தலை சுற்றல், கிறுகிறுப்பு போன்ற வகை நோய்களை இது தருகிறது. பொதுவாக சிறுநீரக தாரையில் ஏற்படும் கொழுப்பு படிவு மற்றும் இரத்த நாளங்களில் உட்பக்கம் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவினுடைய தாக்கத்தை இது அடையாளம் காட்டுகிறது. கொழுப்பு படிவினுடைய தாக்கம் இரத்த ஓட்டத்தினுடைய சீரற்ற தன்மையை உருவாக்கி எந்த உறுப்புகளுக்கு எவ்வளவு சீரான இரத்தம் போக வேண்டுமோ அந்த சீரான இரத்தத்தினுடைய போக்கை குறைப்பதால் அது செயலிழக்க அல்லது செயல்பாடுகளை குறைப்பதனால் வரக்கூடிய தலை சுற்றல், கிறுகிறுப்பு போன்றவை ஏற்படுகிறது. விசாகம் 4ஆம் பாதம் குருவனுடைய நட்சத்திரம். இது விருச்சிகத்தில் இருக்கிறது. ஆக குருவும் செவ்வாயும் சார்ந்த உறுப்புகள் மற்றும் குருவும் செவ்வாயும் சார்ந்த நோய்கள் சுட்டி காட்டும் உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது அடிவயிற்றின் கீழ்ப்பகுதி, மூத்திரப்பை, சிறுநீரகம், கணையம், மலக்குடல், பிறப்பு உறுப்புகள் போன்றவை. நோய்கள் என்று பார்க்கும் பொழுது நீர்க்கடுப்பு, வலிப்பு, மூளை சார்ந்த வலி, உணர்வு பிரச்சனைகள், கருமுட்டை குறைபாடு, கர்ப்பப்பை உதரப்போக்கு, மூக்கில் வடியும் இரத்தம் போன்றவை இந்த விசாகம் 4ஆம் பாதத்துக்குரிய நோய்கள் என்று பார்க்கலாம். அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள் சனியினுடைய நட்சத்திரம் விருச்சிகம், செவ்வாய். அந்த வகையில் பார்க்கும்போது செவ்வாயும் சனியும் சார்ந்த உறுப்புகள், செவ்வாயும் சனியும் சார்ந்த தாக்கத்தை கொண்டுள்ள நோய்கள்
பிறப்பு உறுப்பு, மூத்தரப்பை, மலக்குடல், தொடை சார்ந்த பிரச்சனைகள், சிறு எலும்புகள் போன்றவை. நோய்கள். மினோபாஸ் கால பிரச்சனை. 35 வயதில் பெண்களுக்கு உதரப்போக்கு நிற்றல், கொடூரமான உடல்வாக்கு, மலட்டுத்தன்மை, மலச்சிக்கல், மூலம், பௌத்திரம், இடுப்பு எலும்பு பாதிப்பு, இடுப்பு எலும்பில் ஏற்படும் நோய்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். புதனுடைய நட்சத்திரம். இது விருச்சிகத்துக்குரிய செவ்வாயினுடைய ராசியில் அமர்ந்து முழு நட்சத்திரம். இது புதனும் செவ்வாயும் சார்ந்த உறுப்புகள். புதனும் செவ்வாயினுடைய தாக்கம் கொண்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுட்டிக்காட்டும் உறுப்புகள்: மலவாய், பெருங்குடல், பிறப்புறுப்பு, கர்ப்பப்பை, சினைமுட்டை, கருமுட்டை குழாய், கருமுட்டை குழாயில் ஏற்படும் அடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது வெள்ளைப்படுதல், இரத்தப்போக்கு, மூளை நோய், குழிப்புண், நோய் கட்டிகள், மறைவு இடத்தில் கட்டி, அனைத்து பகுதிகளிலும் ஏற்படும் பொதுவான வலிகள் போன்றவை ஏற்படுகிறது. அடுத்து மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் இது. இது தனுசு ராசியில் முழு நட்சத்திரமாக அமைகிறது. இது தனுசு ராசி குருவுக்கு சொந்தமானது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குருவும் கேதுவும் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் மற்றும் கேதுவனுடைய தாக்கமும் குருவும் தாக்கம் ஒரு சேர அமைய ஏற்படக்கூடிய நோய்கள் என்று பார்க்கும் பொழுது, உறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது காது, மூக்கு, கண். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தொடை எலும்பு, இடுப்பு வலி, வாத நோய், நுரையீரல், தோல் நோய்கள், காது, கண், பூளை போன்றவை இந்த நோயினுடைய அறிகுறியை காட்டும் நட்சத்திரம். போராட நட்சத்திரம் 1, 2, 3, 4. சுக்கிரனுடைய நட்சத்திரம். குரு தனுசுக்கு சொந்தமானது. ஆக சுக்கிரனுடைய ஆதிக்கமும் கேதுவனுடைய ஆதிக்கமும் கொண்ட உடல் உறுப்புகள் மற்றும் சுக்கிரனுடைய தாக்கமும் சுக்கிரனுடைய தாக்கமும் குருவனுடைய தாக்கமும் கொண்ட நோய்கள். தொடை, இடுப்பு, தண்டுவடம், கால், எலும்பு இணைப்புகள், இதயத்திலிருந்து மற்ற உறுப்புகளுக்கு செல்லும் இரத்தத்தை அனுப்பக்கூடிய இரத்த குழாய்கள். நோய்கள் என்று பார்க்கும் பொழுது தொடையில் ஏற்படும் சயாட்டிகா, குதிகால் வரையில் வரக்கூடிய பெரிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளே சயாட்டிகா என்று அழைக்கப்படுகிறது. சுவாச நோய், நுரையீரல் தொற்று, கீழ்வாதம், குடியினால் ஏற்படும் நோய்கள், குடிமைக்கு அடிமையாகுதல், இரத்தம், கருப்பு பித்தநீர், முழங்கால் வீக்கம் போன்றவை இது அடையாளம் காட்டக்கூடியது. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். சூரியனுடைய நட்சத்திரம். தனுசு குருவனுடைய வீடு. ஆக சூரியனும் குருவும் சார்ந்த ஆதிக்கம் கொண்ட உறுப்புகள் மற்றும் சூரியனும் குருவும் சார்ந்த பாதிப்பை தரக்கூடிய நோய்கள். சுட்டிக்காட்டும் உறுப்புகள்: தோல், முழங்கால், பந்துக்கிண்ண மூட்டு, தொடையெலும்பு, இரத்த நாளங்கள். நோய் என்று பார்க்கும்பொழுது எப்பொழுதும் இருக்கக்கூடிய மிதமான வலி, தொழு நோய், அஜீரணம், வாத நோய், இதய துடிப்பு, சிரங்கு, மேக நோய், முடக்குவாதம், நுரையீரல் புண், கண்ணோய் போன்றவை இந்த உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு சம்பந்தப்பட்ட நோய்கள். அடுத்து உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4. சூரியனுடைய நட்சத்திரம். ஆக மகர ராசி. ஆக சனியனுடைய ஆதிக்கம் கொண்ட சூரியனும் சனியும் சேர்ந்து ஆதிக்கம் கொண்ட உடல் உறுப்புகள், சூரியனுடைய தாக்கமும் சனியனுடைய தாக்கமும் கொண்ட நோயினுடைய அடையாளங்கள். சுட்டிக்காட்ட உறுப்புகள்: தோல், முழங்கால், பந்துக்கிண்ண மூட்டு, தொடையெலும்பு, இரத்த நாளங்கள். நோய் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதும் இருக்கக்கூடிய மிதமான வலி, தொழு நோய், தோல் நோய், அஜீரணம், வாத நோய், இதய துடிப்பு, சிரங்கு, மேக நோய், முடக்குவாதம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் கண்ணாய்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை இது அடையாளம் காட்டுகிறது. இந்த நட்சத்திரமும் நோய்களும் என்று பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரம் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருந்தாலும், லக்னாதிபதியினுடைய நட்சத்திரங்களாக இருந்தாலும், இந்த உடலில் சுட்டிக்காட்டும் உறுப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய சுட்டிக்காட்டும் நோய்களுடைய தாக்கம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இது இந்த 6வது வீட்டில் இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த நட்சத்திரத்தினுடைய தாக்கத்தோடு இந்த நோய் உருவாகும் காலம். இந்த 6இல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 6ஆம் இடத்துக்காரனுடைய திசையும் இந்த நோயை சுட்டி காட்டுகிறது. இதில் ராகுவோ, கேதுவோ, சனியோ, செவ்வாயோ இந்த 4இல் ஒன்று அல்லது பாவக்கரங்கள் ஏதாவது ஒன்று லக்கினத்துக்கோ ராசிக்கோ பகைக்கரகமாக அமையும் பட்சத்தில் அவர்கள் இந்த கோச்சாரத்தில் இந்த நட்சத்திரத்தில் உள்ள உறுப்புகளை அல்லது நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது நோய் என்பது வருகிறது. இந்த நோய் என்று பார்க்கும் பொழுது அதனுடைய தசாபுத்தியாக இருக்கும் பொழுது நோய் வலுவாக இருக்கிறது. கோச்சாரத்தினால் மட்டும்
உருவாகக்கூடிய நோய் வந்து போகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடியாது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். இந்த மருத்துவம் சார்ந்த பதிவுகள் என்று பார்க்கும் பொழுது, இந்த பதிவுகளை நான் தரும் பதிவுகள் இதுவரையிலும் எந்த ஒரு தனி ஜோதிடரும் தருவதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்று கேட்டால், இன்றைய விளம்பர உலகத்தில் எனக்கு ஜோதிடம் தெரியும், என்னிடம் ஜோதிடம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய தன்மையோடு பதிவுகள் வெளிவருகின்றன ஒழிய, இது ஒரு தகவலை நாட்டு மக்களுக்கோ அல்லது ஜோதிடர்களுக்கோ அறிவுறுத்தி அடையாளம் காட்டும் வகையில் ஒரு காணொலி இருக்கிறதா என்றால் இல்லை என்பதே என்னுடைய பொதுவான அபிப்பிராயம். இது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் நான் பார்த்த காணொலிகள் எல்லாமே வியாபாரத்தனமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்னுடைய காணொலி நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறீர்களோ இல்லையோ, பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அனுப்புங்கள். இது மருத்துவம் சார்ந்த கல்வி பயிலும் நண்பர்களுக்கு இது ஆகச்சிறந்த உதவியாக இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஜோதிடத்தில் தன்னுடைய அபரிமிதமான சக்தியை வெளிப்படுத்தி சம்பாதிக்க விருப்பப்படும் நண்பர்கள் அனைவரும் என்னுடைய காணொலியை தொடர்ந்து என்னோடு பயணித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருத்த மாற்றம் ஏற்படும் என்பதில் மாற்ற கருத்தில்லை. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் வலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.